நிஃப்டி க்ளோஸ் ஆனது 25,019 ரூபா 80 காசு க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது போன வாரம் வரைக்கும் இருக்கிற மார்க்கெட்டுக்கு பயான் டிப்ஸ் மாதிரி தான் ப்ளே ஆகுது. பிகாஸ் எந்த நெகட்டிவ் நியூஸும் பெரிய ரியாக்ஷன் மார்க்கெட்டில் வீக்லி ஹையை க்ராஸ் பண்ண முடியலன்னா ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆன் க்ளோஸ் பேசிஸ் அபவுட் 25,120க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது புல்லிஷாக போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அதர்வைஸ் மார்க்கெட் சப்போர்ட்ஸ் ஃபஸ்ட் சப்போர்ட் வந்து 24,900. ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் ஆகும்போது காஷியஸாக இருக்கும். பிகாஸ் 24,900 கீழே 24,700 அண்ட் 24,500 இது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். இது ஒரு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். போன வெள்ளிக்கிழமை நிஃப்டி க்ளோஸ் ஆனது 25,019 ரூபா 80 காசு க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது போன வாரம் வரைக்கும் இருக்கிற மார்க்கெட்டுக்கு பயான் டிப்ஸ் மாதிரி தான் ப்ளே ஆகுது. பிகாஸ் எந்த நெகட்டிவ் நியூஸும் பெரிய ரியாக்ஷன் மார்க்கெட்டில் இல்லாமல் இருக்குது. வெதர் பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் உடனே வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு பயான் டிப்ஸ் மாதிரி தான் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. இதில் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி, எவ்ரி வீக் சொல்கிற மாதிரி, மார்க்கெட் எப்போ ரிவர்சல் வந்தாலும் பேங்க் நிஃப்டி தான் முதல்ல மூவ் ஆகுன்றது நான் அடிக்கடி இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கேன். போன வாரத்துலேயும் பேங்க் நிஃப்டி தான் முதல்ல வந்து ஃபென்டாஸ்டிக் மூவ் கொடுத்தது. அதுக்கப்புறம் நிஃப்டி சைமல்டேனியஸாக கூட மூவ் ஆச்சு. ஸோ க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,019.80. ரெசிஸ்டன்சஸ் பார்க்கும்போது 25,100, 25,200, 25,300 இந்த ஜோனில் ரெசிஸ்டன்சஸ் வருது. சப்போர்ட்ஸ் பார்க்கும்போது 24,900, 24,700, 24,500 சப்போர்ட்ஸ். போன வாரம் க்ளோஸ் ஆன வீக்லி ஹை 25,116.25, வீக்லி லோ 24,378.85. ஸோ இது எதுக்கு இண்டிகேட் பண்ணுறேன்னா, வீக்லி ஹைக்கு மேலே மறுபடியும் வரும் வாரத்தில் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அதனால தான் வீக்லி ஹையை வந்து இண்டிகேட் பண்ணுறேன். வீக்லி ஹை கட் பண்ண முடியல, 25,116 கட் பண்ண முடியல அப்படி பட்சம் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு டைட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ வீக்லி லோ வந்து ரொம்ப தூரம் இருக்குது, 24,378. ஐ டோன்ட் திங்க் அது வரும்னு தெரில எனக்கு. பட் ரெசிஸ்டன்ஸ் 116 ஆகும்பொழுது நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அதனால தான் எனிவே லாஸ்ட் வீக் புல்லிஷ் மார்க்கெட்னாலும் வீக்லி ஹையை க்ராஸ் பண்ண முடியலன்னா ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆன் க்ளோஸ் பேசிஸ் அபவுட் 25,120க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது புல்லிஷாக போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அதர்வைஸ் மார்க்கெட் சப்போர்ட்ஸ் ஃபஸ்ட் சப்போர்ட் வந்து 24,900. ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் ஆகும்போது காஷியஸாக இருக்கும். பிகாஸ் 24,900 கீழே 24,700 அண்ட் 24,500 இது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோக்காக தான் வந்து அப்லோட் பண்ணுறது. அண்ட் பியூர்லி சாஃப்ட்வேர் பேஸ்டு ஐடியா. ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட், அது முதல்ல சொல்லிடுறேன் நான். அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது 55,354.90. ரெசிஸ்டன்ஸஸ் ஆர் 55,500, 55,900. சப்போர்ட்ஸ் ஆர் 55,000 அண்ட் 54,600. வீக்லி ஹை லாஸ்ட் வீக் ஹை வந்தது 55,499.65, வீக்லி லோ 54,432.30, which indicates market இப்போ வரும் வாரத்தில் க்ளோசிங் அபவ், எனி டே க்ளோசிங் அபவ் 55,500க்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் டார்கெட்ஸ் ஆர் 56,000 அண்ட் 56,500, which means 55,900 ஃபஸ்ட்டு சொன்ன டார்கெட். அந்த டார்கெட்டை க்ராஸ் பண்ணும்போது 56 to 56,500 கூட அல்ட்ரா புல்லிஷாக மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து அல்ட்ரா புல்லிஷில் இருக்குது. பிலோ 54,430 அப்போது மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். அது 53,800 to 52,700க்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். பட் 90% நான் அகைன் சொல்கிற மாதிரி வீக்லி ஹை 55,500க்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் புல்லிஷ்னஸ் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அகைன் ஷார்ட் கவரிங்கில் மூவ் ஆகிறதுக்கு 55,500 போக முடியலன்னா மட்டும் நம்ம காஷியஸாக இருக்கணும். ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சம் பார்த்து புக் பண்ணிக்கணும். இப்போ மொமெண்டம் செக்டர் என்னென்ன இருக்குது? இப்போ லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து டிஃபென்ஸ் செக்டர் வந்து பெரிய மூவ் கொடுத்தது லாஸ்ட் வீக். அதுக்கு முன்னாடியெல்லாம் கெமிக்கல் செக்டர், ஃபாஸ்பேட் செக்டர் எல்லாமே மூவ் கொடுத்தது. ஸோ இந்த வாரம் எதிர்பார்க்குறது மொமெண்டம் செக்டர் என்னென்னு பார்க்கும்போது ரயில்வேஸ், ரியாலிட்டி, ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், இந்த 3 செக்டர்லேயும் ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர்.
ஸோ மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன், இது எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ, பியூர்லி சாஃப்ட்வேர் பேஸ்டு ஐடியாஸை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபுட் அண்ட் பிவரேஜஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கிறதால அதில் ஒரு கவுண்டர் தேவியானி இன்டர்நேஷ்னல் அது செலக்ட் ஆகிருக்கு. தட் இஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 187, ஃபேஸ் வேல்யூ 10 rupees, கான்சாலிடேஷன் ஆகிருக்கிறது 187லேருந்து 175க்குள்ளே கான்சாலிடேட் ஆகிட்டே இருந்திருக்கு. 52 வீக் ஹை பொறுத்தளவுக்கு 223, 52 வீக் லோ 130, இப்போ மார்க்கெட் 187. ஸோ இங்கேருந்து 223க்கு ஒரு நல்ல ஸ்ப்ரெட் இருக்குது. எக்ஸ்பெக்டட் டார்கெட் 210+, 210+க்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் தேவயானி இன்டர்நேஷ்னல் ஃபுட்ஸ் அண்ட் பெவரேஜஸ் அண்டர் செக்டாரில் வர்றதால இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுறோம். இதுவுமே பியூர்லி சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஐடியாஸ். அடுத்த மொமெண்டம் ஸ்டாக் பிஎஃப்சி, பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். இதுவுமே சார்ட்டில் நல்லாவே இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 418, ஃபேஸ் வேல்யூ 10 rupees, கான்சாலிடேஷன் 418 to 400, 418லேருந்து 400க்கு நல்லாவே கான்சாலிடேட் ஆகிருக்கு. இப்போது 418ல் இருக்குது. 52 வீக் ஹை 580, 52 வீக் லோ 357, எக்ஸ்பெக்டட் டார்கெட் 440. இது கான்சாலிடேஷன் ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. தட் இஸ் 418. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகும் பட்சத்தில் 440+க்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸோ இது மொமெண்டம் ஸ்டாக்கில் செகண்ட் ஐடியா. ஸ்டாக்ஸ் டு வாட்ச், ஸ்டாக்ஸ் டு வாட்ச்னும் போது நம்ம வந்து எந்தெந்த ஸ்டாக்கை வந்து கம்மிங் வீக்கில் வந்து வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஐஆர்எஃப்சி அகெயின் ரயில்வேஸில் வர்றதால இது நல்ல மொமெண்டமில் இருக்கிற ஸ்டாக். ஃபேஸ் வேல்யூ 10 rupees, ப்ரொமோட்டர்ஸ் 86.36%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 99% இருக்குது. நெட் ப்ராஃபிட் கன்சிஸ்டன்ட்லி இயர் ஆன் இயரில் அப் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஐஆர்எஃப்சியை நம்ம டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் ஆன் ரயில்வே செக்டரில். ரியாலிட்டி செக்டரில் என்பிசிசி இது என்பிசிசி வந்து லோலேருந்து நல்ல ரிவர்சல் கிடச்சிருக்கு. பெரிய மொமெண்டம் ஒன்று கொடுத்துருக்கான் லாஸ்ட் வீக்கில். ஸோ இதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபேஸ் வேல்யூ 1 rupee, ப்ரொமோட்டர் 61.75, ஓபிஎம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 3 to 5% தான். பட் இருந்தாலும் வந்து இது வந்து வால்யூம் ஜாஸ்தி இருக்குது. தட் சேல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து இவங்க செல் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ நெட் ப்ராஃபிட்ஸும் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதால டெஃபினட்டாக என்பிசிசி கன்சிடர் பண்ணலாம் அண்ட் ரியாலிட்டி செக்டரில். நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் செக்டரில் வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்றது ஒரு டெக்ஸ்டைல் செக்டர். அது வந்து பெட்ஷீட்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ப்ரொடக்ஷன். ஸோ ஃபேஸ் வேல்யூ 1 rupee, ப்ரொமோட்டர் 66.24%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 9 to 14% இஸ் பெட்டர். நெட் ப்ராஃபிட் அப்பான் இயர் ஆன் இயர் பேசிஸ், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸ்லையும் அப் ஆகிட்டே இருக்கிறதால இந்த 3 ஸ்டாக்கையும் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஃபார் அ மீடியம் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஏன்னா சார்ட்டில் ரொம்ப நல்லாவே இருக்குது அண்டு செக்டார் வைஸ் இந்த 3 செக்டரும் வந்து நல்லாவே இருக்குன்றதால இதை வாட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுறோம். அடுத்த ஸ்டாக் வந்து ஒரு மீடியம் டேர்முக்கு ஆர்விஎன்எல், ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். ஆர்விஎன்எல் இது ஒரு மீடியம் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். இதுவும் சார்ட்டில் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. கம்மிங் வீக்கில் ரிசல்ட் இருக்கிறதால இதில் வந்து ப்ராபபிலிட்டி டு மூவ் அப் சைட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பெருசாக க்ரோ ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நீங்கள் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக் நம்ம பார்க்கும்போது நிறைய ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் இருந்தது. அதனால தான் அந்த மொமெண்டம் ஜாஸ்தி இருந்தது. அதே மாதிரி ரயில்வே ஸ்டாக்ஸ்லேயும் வந்து கம்மிங் வீக்ஸில் வந்து நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஆர்விஎன்எலுக்கும் ரிசல்ட் இருக்குன்றதால இது மீடியம் டேர்முக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 409.60, ப்ரொமோட்டர் 72.84, ஃபண்டமெண்டலி ஃபென்டாஸ்டிக் கம்பெனி. சார்ட்டில் வீக்லியில் பிரேக் அவுட் ஆகிருக்கிற லெவல் 385. ஸோ எக்ஸ்பெக்டட் டார்கெட்ஸ் இங்கேருந்து 409லேருந்து 385 வரைக்கும் கூட நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். இதை டார்கெட்ஸ் வந்து 450 to 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட், இது ஃபேஸ் வேல்யூ பொறுத்த அளவுக்கு 10 rupee. ஃபேஸ் வேல்யூ 10 rupees இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் மொமெண்டம் கிடைக்கும்போது நல்லா அப்சைடில் போகும்போது ஸ்டாக் ஸ்ப்ளிட்ஸ் கிடைக்கும். ஸ்டாக் ஸ்ப்ளிட்ஸ் கிடைக்கும்போது நமக்கு வந்து போனஸஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸ்டாக் ஸ்ப்ளிட்ஸ் ஆகிட்டு
ரேட் குறைஞ்சிட்டு மறுபடியும் ஏறும்போது ப்ராஃபிட் ரேஷியோ ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஃபேஸ் வேல்யூ 10ன்றது வந்து ஃபார் அ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் வந்து சூப்பர்பாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பில்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஒன் மோர் திங் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது வந்து ஒரு மல்டி பேக்கரை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் ஆகும்போதுலேருந்து அது டெவலப் ஆகும்போது தான் மல்டி பேக்கர் மாதிரி அது வந்து மூவ் ஆகும். அதுக்கு இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஷேர் கேபிட்டல் வந்து முதல்ல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 crore கீழே இருக்கிற கம்பெனிஸை நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணும் பட்சத்தில் இயர் ஆன் இயர் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் ரேஷியோ 15 to 25% அந்த மாதிரி ஒரு 15 to 25% ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கா மாதிரியும், ஷேர் கேபிட்டல் பிலோ 10 crores இருக்கா மாதிரியும், அண்ட் ரிசர்வ்ஸ் வந்து ஷேர் கேபிட்டலுக்கு 10 times அந்த மாதிரி ரிசர்வ்ஸ் பில்டப் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மல்டி பேக்கர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் வந்து 1000+ அப்படின்னு இருக்கிறதெல்லாம் பெரிய லார்ஜ் கேப், அது பெரிய மொமெண்டம் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் லெஸ். அப்போது சின்ன கம்பெனியை மட்டும்தான் நம்ம வந்து மல்டி பேக்கராக வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். அந்த சின்ன கம்பெனி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 10 கோடிக்கு கீழே இருந்துட்டு ரிசர்வ்ஸ் நெகட்டிவில் இருக்கிறதும் சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே போகிறதும் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே போகிறதுலாம் இருந்தால் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணினோம். ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி. ஸோ லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு மல்டி பேக்கர் அப்படின்றது நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும், முதல்ல இருந்தே அனலைஸ் பண்ண முடியும். அதாவது ப்ரொமோட்டர் 74% இருப்பாங்க. அண்டு நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் முதல்ல பார்க்கும்போது இட்ஸ் வெரி லோ கேபிட்டல், ஷேர் கேபிட்டல், தட் இஸ் 6 crore தான் இதோட கேபிட்டலே. 6 கோடி கேபிட்டல் வச்சு ரிசர்வ்ஸ் இப்போ வந்து செப்டம்பர் 2024 1644 கோடி ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இது நல்லாவே மூவ் ஆகிருக்கு, பட் ஸ்டில் இது வேல்யூபிள் தான். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம். 6 கோடி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் வந்து 1644 கோடி ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்கன்னா மல்டிபிள் டைம்ஸில் ரிசர்வ்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து 10 rupee ஃபேஸ் வேல்யூ இருக்கும் போது அது ஒரு மொமெண்டம் போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகிட்டு மறுபடியும் மூவ் ஆக நமக்கு வந்து பில்டப் ஆகிறது ஸ்டாக் குவான்டிட்டியில் பில்டப் ஆகும். அட் த சேம் டைம் ப்ரைஸ் மேலே போகும்போது நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து எக்கச்சக்கமாக மூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறது. பாரோயிங்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 244 crore நெக்லிஜிபிள். அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 2400 crore அவங்க பண்ணால் கூட 8 to 9% ப்ராஃபிட் கிடைக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 2024 8% ப்ராஃபிட்டுக்கு 126 crore வந்து ப்ராஃபிட். தட் இஸ் அவங்களோட கேபிட்டல் ஒன்லி 6 crore போது நெட் ப்ராஃபிட் நியர்லி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இப்போது ட்ரேடிங் 12 month நீங்கள் பார்க்கும்போது 2473 crore தான் வந்து சேல்ஸ் இருக்குது. பட் அதோட நெட் ப்ராஃபிட் 9% தான் பர்சன்டேஜ் வைஸ், 1% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் 126 to 172. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மல்டி பேக்கர். இப்போ இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து இப்போ கரண்ட்லி ஃபேஸ் வேல்யூ 2 rupees. அப்போ இது ஒரு 10 rupeeலேருந்து தான் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் கொடுத்து வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் இது மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா இந்த மொமெண்டம் ஜாஸ்தி. லைஃப் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட லைஃப் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 2493. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 1564. ஸோ இந்த மாதிரி இப்போ இது 2500 and 2500+ போகும்போது இந்த 2 ரூபாயிலேருந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. தட் இஸ் 1 rupeeக்கு ஸ்ப்ளிட் பண்ணும்போது அகெயின் இந்த 2500 rupees அசியூம் பண்ணிங்க. இந்த 2500 rupeesலேருந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுன்னா 1250க்கு ஸ்டாக் வேல்யூ வந்துடும். பட் நீங்கள் 100 ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா அது 200 ஸ்டாக் ஆகிடும். ஸோ 1 rupee ஆனோன்னா உங்களோட 100 200 ஆகிடுது. அகெயின் இது 1250லேருந்து உங்களுக்கு காஸ்ட் 2500. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 2500 போகும்போது 1000 rupees ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அதே ப்ராஃபிட்டில் தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது இருப்பீங்க. பட் அது மறுபடியும் 1500லேருந்து 3000 போகும்போது உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து அன்இமேஜினபிள்னுவாங்க. இதெல்லாம் இமேஜின் பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 years முன்னாடி உஜாஸ் எனர்ஜின்ற ஒரு ஸ்டாக் வந்து 6 ரூபாலேருந்து இன்றைக்கி 500 ரூபா ப்ளஸ் போயிட்டுருக்கு.
அப்போது ₹6 நீங்கள் ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி 500 ப்ளஸ். அது சடனாக ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 10%லேருந்து 90%க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அப்போது இந்த 90% ஆஃப் ஹோல்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் ஹோல்டர்ஸ். பப்ளிக்கில் இருக்கவங்க கிட்ட இருந்து 90% ப்ரொமோட்டர் வாங்குறான்னா அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ் இருக்குன்றது நம்ம புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுட்டு இந்த மாதிரிலாம் வேரியஸ் ஆஸ்பெக்டை வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட கேபிட்டல் வந்து பயங்கரமாக பில்டப் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஐ திங்க் இந்த வாரத்துக்கு உண்டான எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.